இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாட்டுக்கோழியில் நோய் தடுப்பு மற்றும் தீவன மேலாண்மை குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை அறிவியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் ராமசாமி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண்மை அறிவியல் நிலையம் விரிஞ்சிபுரம் வேலூர் மாவட்டம். நம்ம இப்போ பார்க்க போகிறது நாட்டுக்கோழி வளர்ப்பு. நாட்டுக்கோழி வளர்ப்பில் நோய் தடுப்பும் உணவு மேலாண்மையும். நாட்டுக்கோழியில் பார்த்தோம்னா சின்ன குஞ்சுலேருந்து நோய் தடுப்பு வந்து செஞ்சிடணும். எப்போ ஆரம்பமாகுதுன்னா கோழி குஞ்சுல வந்து ப்ரூடிங் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய வெப்ப அறையில் வந்து வச்சுருக்கணும். சின்ன குஞ்சுங்க வந்து வெப்பத்தை குளிர்ச்சியை தாங்க முடியாது. ஒரு நாள்லேருந்து ஒரு 12 நாள் வரையிலும் அந்த குஞ்சுகளை வந்து 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டு அந்த வெப்பநிலையில் வச்சுருக்கணும். வெப்பக்குண்டு அமைப்பு உள்ளார வந்து வச்சுருக்கணும். தீனி டப்பாவை வந்து தினசரி காலையும் மாலையும் தூய்மை செஞ்சுட்டு அதில் தண்ணி தீவனத்தை கொடுக்கணும். தரையில் பார்த்தோம்னா நாளில் மட்டும் பழைய நியூஸ் பேப்பர் வந்து தரையில் விரித்து வைக்கணும். 2வது நாளில் நியூஸ் பேப்பர் எடுத்துடணும். 3வது நாள்லேருந்து பார்த்தோம்னா தரையில் ஆல்கோல பொருட்கள், மரத்தூள், கடல் தொளி, இது மாதிரி ஆல்கோல பொருட்களை வந்து பரப்பி அது மேலே கோழி வந்து வளர்த்தணும். தண்ணி வந்து நிறைய தண்ணி டப்பாவிலேருந்து கீழே தண்ணீர் சிந்திருச்சுன்னா அந்த தண்ணியோடு இருக்கிற அந்த ஆல்கோல பொருளை எடுத்துட்டு நல்லா காஞ்ச ஆல்கோல பொருளை வச்சு பரப்பி விட்டுறணும். ஏன்னா அந்த ஈரமாகவே இருந்ததுன்னா, ஆல்கோல ஈரமாகவே இருந்ததுன்னா அதில் வந்து பாக்டீரியா, பூஞ்சனம் தான் வளர்ந்ததுன்னா பாக்டீரியா நோயும் பூஞ்சன நோயும் கோழி குஞ்சுகளை தாக்கும். அடுத்தது பார்த்தோம்னா நோய் தடுப்பில் வந்து தடுப்பூசி ரொம்ப முக்கியம். தடுப்பூசி போடலன்னா கோழிங்களை வந்து நாட்டுக்கோழிங்களை நம்மளால் காப்பாற்ற முடியாது. 3 மாதம் வரையில் நல்லா இருக்கும். அப்போ திடீர்னு வந்து நோய் வந்துருச்சுன்னா கோழி குஞ்சுகள் ஒரே நேரத்தில் நிறையா கோழி குஞ்சுகள் வந்து இறந்துடும். அதனால் நோய் தடுப்பு வந்து முக்கியம். நோய் தடுப்பில் பார்த்தோம்னா தடுப்பூசி தான். இப்போ வந்து 7வது நாளில் பார்த்தோம்னா எஃப் ஸ்டெயின் ராணிக்கட்டு நோய் தடுக்கக்கூடிய தடுப்பூசியை எஃப் ஸ்டெயின் அப்படிங்கிற தடுப்பூசியை வந்து நம்ம இதில் டைலூட்டில் கலந்துக்கணும். சொட்டு மருந்து மாதிரி அதை வந்து திரவத்தில் கலந்து அது ஒரு சொட்டு மருந்து ஒரு டப்பாவை வந்து எடுத்துக்கணும். அந்த மருந்து டப்பாவை சுற்றியும் ஈரத்துணியை கட்டிட்டு அந்த துணிக்குள்ளே ஒரு சின்ன ஐஸ் கட்டி வச்சு பிடிச்சிக்கிட்டு சொட்டு மருந்து விடணும். 2 சொட்டு மருந்து டப்பா வச்சுக்கணும். ஒரு டப்பாவிலேருந்து ஒரு 10 கோழி குஞ்சுகளுக்கு விட்டதும் அந்த டப்பாவை ஐஸ்குள்ளே வச்சுட்டு இன்னொரு டப்பாவை எடுத்து கோழி குஞ்சுகளுக்கு தடுப்பூசி விடணும். சொட்டு மருந்து விடணும். இது மாதிரி செய்யணும். 7வது நாள் எஃப் ஸ்டெயின் அப்படிங்கிற தடுப்பூசி மருந்தை கண்ணில் ஒரு சொட்டு, மூக்கில் ஒரு சொட்டு கொடுக்கணும். 14வது நாளில் பார்த்தோம்னா ஐபிடி பர்சல் நோய் அப்படிங்கிற நோய் தடுக்கிறதுக்கான ஐபிடி தடுப்பூசி வந்து இதே மாதிரி சொட்டு மருந்தாக கண்ணில் விடலாம். கண்ணில் ஒரு சொட்டு, மூக்கில் ஒரு சொட்டு விடலாம். 21வது நாளில் பார்த்தோம்னா எஃப் ஸ்டெயின் ராணிக்கட்டு நோயை தடுக்கக்கூடிய எஃப் ஸ்டெயின் அப்படிங்கிற தடுப்பூசி மருந்து வந்து கலந்து கண்ணில் ஒரு சொட்டு, மூக்கில் ஒரு சொட்டு விட்டுறணும். அந்த தடுப்பூசி கொடுக்குறப்ப தடுப்பூசி வந்து நல்லா குளிர்ச்சியாக தான் இருக்கணும். இது மாதிரி வந்து தடுப்பூசி போடணும். நம்ம கடையிலேருந்து தடுப்பூசி வாங்கிட்டு வர்றப்பையும் ஐஸ்குள்ளே வச்சு வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் கீழே வச்சுருக்கணும். ஐஸில் வந்து 0 டிகிரி செல்சியஸில் வைக்கக்கூடாது. +2லேருந்து 8 டிகிரி செல்சியஸ் தான் அந்த ஐஸை அந்த தடுப்பூசியை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய வெப்பநிலை. இது மாதிரி இருக்கிற வெப்பநிலை வச்சு தான் நம்ம தடுப்பூசி வந்து போடணும். இப்போ 7வது நாள், 14வது நாள், 21வது நாளில் கண்ணுலேயும் மூக்குலேயும் சொட்டு மருந்து விட்டுறோம். அப்புறம் அதுக்கு பின்னாண்ட பார்த்தோம்னா 47வது நாள்லேயும் 56வது நாள்லேயும் தடுப்பூசி கே ஸ்டெயின் ராணிக்கட்டு நோய் தடுக்கிறதுக்கு R2B அப்படிங்கிற மருந்து, இல்லாட்டினா கே ஸ்டெயின் ராணிக்கட்டு தடுப்பூசி கே ஸ்டெயினை வந்து தோலில் தடுப்பூசியாக போடணும். 1/2 மில்லி ஒரு கோழிக்கு 1/2 மில்லி மருந்து கலந்து தோலுக்கு அடியில் சப்குட்டீனியஸ் தடுப்பூசியாக போடணும். அதுக்கு பின்னாண்ட பார்த்தோம்னா ஒரு 2.5 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை ராணிக்கட்டு நோய் தடுக்கக்கூடிய தடுப்பூசியை வந்து
தோலுக்கு அடியில் தடுப்பூசியை போட்டுக்கிட்டு இருக்கணும். இந்த தடுப்பூசியை நம்ம போடல அப்படின்னா நோய் வந்துருச்சுன்னா, ராணிக்கட்டு நோய் வந்துருச்சுன்னா பச்சை நிறம் வெள்ளை நிறத்தில் பேதியாகும், கழிச்சல் வரும், பேதியாகும், தீனி எடுக்காது, கோழி அப்படியே குறுகிக்கிட்டே உட்காந்துருந்து உடம்பு எடை குறைஞ்சி இறந்து போயிடும். நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பில் முக்கியமானதே வந்து இந்த தடுப்பூசி தான். பெரிய கோழிங்களுக்கும் வந்து தடுப்பூசி போடணும். புதுசாக கோழி நம்ம வாங்குறோம்னா வாங்கிட்டு கோழி வாங்கினதும் 1 மாதம் கோழி குஞ்சு வாங்கினோம்னா எஃப்எஸ்டினை கண்ணில் சொட்டு மருந்தாக போட்டு 10 நாள் 15 நாள் தனியாக வச்சுட்டோம். லசோட்டா மருந்து பெரிய கோழி 1.5 மாதத்து குஞ்சாக இருந்ததுன்னா லசோட்டா மருந்து கண்ணில் சொட்டு மருந்தாக போட்டணும். இல்லை 2 மாதம் 3 கோழிங்க வந்து 3 மாதம் 4 மாதத்துக்கு மேலே இருக்குன்னா கேஸ்டெயினை தடுப்பூசியாக போட்டு 10 நாள் தனியாக வச்சுருந்துட்டு அப்புறம் தான் அந்த கோழி வந்து நான் ஏற்கனவே இருக்கிற நம்ம பண்ணையில் இருக்கிற கோழிங்களோட சேர்த்தணும். இது மாதிரி தடுப்பூசி போட்டால் நோய் வராது தடுத்துடலாம். இருந்தாலும் மீண்டும் நோய் மற்ற கிருமிகளால் நோய் வரக்கூடும், பாக்டீரியாவினால நோய்கள் வரக்கூடும். பாக்டீரியா நோய் தடுக்கிறதுக்கு பார்த்தோம்னா சின்ன குஞ்சுகளாக இருக்கப்பே 10 நாளில் தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிநீரை தான் கொடுக்கணும். அப்புறம் நோய் தடுப்பு பார்த்தோம்னா டெட்ராசைக்ளின் பவுட்ரு இல்லைன்னா நியோடாக்ஸ் ஃபோர்ட் அப்படிங்கிற பவுட்ரை தண்ணியில் கலந்து 8 மணி நேரம் தண்ணியில் குடிநீரில் கொடுக்கணும். அதுக்கும் பின்னாடி மற்ற நேரத்தில் வந்து கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை வந்து கொடுத்துடலாம். ஈரமாகாத பார்த்துக்கணும். ஆல்கோலம் வந்து ஈரமாகாத பார்த்துக்கணும். ஆல்கோலம் ஈரமாயிருச்சுன்னா அது பாக்டீரியா வளரும், புரோட்டோசோவா வளரும். அது வளர்ந்துருச்சுன்னா காக்சிடியா அப்படிங்கிற ஆர்கானிசம் வந்து அந்த ஒட்டுண்ணி முட்டைகளெல்லாம் வந்து வளர்ந்துக்கும். கோழி அதை சாப்பிட்டதுன்னா ரத்த கழிச்சல் நோய் வரும். ரத்த கழிச்சல் குடலெல்லாம் புண்ணாயிரும், ரத்தம் வரும், சொட்டு சொட்டாக எச்சத்தில் கலந்து வரும், அப்புறம் எச்சமே ரத்தமாக அப்படியே வரும். அதனால் வந்து ஆரோக்கியம் ஆல்கோலம் வந்து சுத்தமாக வச்சுக்கணும், ஈரப்படாத வச்சுக்கணும். அது மாதிரி நோய் வந்துருச்சுன்னா அதுக்கான மருந்து வந்து குடிநீரில் கொடுக்கணும். நம்ம பண்ணையில் கோழி இறந்துருச்சுன்னா கோழி எடுத்துகிட்டு போயிட்டு கால்நடை மருத்துவர்கிட்ட போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அறுத்து பார்த்துட்டு என்ன நோய் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. என்ன நோய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த நோய்க்கான மருந்தை வந்து உடனடியாக கொடுத்தோம்னா பண்ணையில் கோழிகள் வந்து அதிகம் இறக்காத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா அப்பப்போ வரக்கூடிய கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரியும், குளிர்காலம், பனிக்காலம், மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து நோய் தடுப்பு வந்து செய்யணும். கோடை காலத்தில் பார்த்தோம்னா சளி அதிகமாக வரும். சளி பிடிக்காத இருக்கிறதுக்காக பார்த்தோம்னா வெப்பத்தடுப்பு வந்து நம்ம செய்யணும். எலக்ட்ரால் பவுட்ரு 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் இல்லைனா 2 கிராம் அளவுக்கு கலந்து குடிக்கிற நீரில் வந்து கொடுக்கணும். மழைக்காலத்தில் பார்த்தோம்னா மழைக்காலத்துலேயும் சளி வந்துடும். மழைக்காலத்தில் வந்து டெட்ராசைக்ளின் பவுடர், நியோடாக்ஸ் பவுடர் வந்து வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு குடிநீரில் வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இது மாதிரி கொடுத்தோம்னா நோய் வராத தடுத்துக்கலாம். அப்புறம் இது கோழி எடை நல்லா வரணுன்னா நம்ம வந்து தீவனத்தில் அதிகமாக முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். நாட்டுக்கோழிக்காக பார்க்குறப்ப குறிப்பிட்ட ஒரு அரிசி இல்லை இன்னும் சோளமே கொடுக்காத அரிசி, கம்பு, சோளம், மக்காசோளம் எல்லாம் கலந்து உடச்சி கொடுக்கணும். மக்காசோளம் 40%, அரிசி, கம்பு மற்ற தானியங்களெல்லாம் ஒரு 30%, தவிடு, கோதுமை தவிடு, நெல் தவிடு இதெல்லாம் ஒரு 20%, புண்ணாக்கு வந்து ஒரு 15% எல்லாம் கலந்து கொடுக்கணும். தாதுப்பு ஒரு 2% எல்லாமே கலந்து சரிவிகித உணவாக கொடுக்கணும். கோழி வளர்ப்பில் வந்து தீவன செலவு குறைக்கிறதுக்கு பார்த்தோம்னா காய்கறி, மீதமாகக்கூடிய காய்கறிகள், சொத்தையாக இருக்கிற காய்கறிகள், அப்புறம் நம்ம வந்து கேரட்டு, முட்டைக்கோஸோட அந்த மீந்து போகிறது வேஸ்ட்டு இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி கோழிக்கு கொடுக்கலாம். கீரை வந்து கொடுக்கலாம். கீரை, பாலக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, இந்த கீரைகளெல்லாம் முருங்கைக்கீரை இதெல்லாம் கோழிகள் வந்து நல்லா விரும்பி உண்ணும். இதை வந்து கீரை வகைகள்லாம் கொடுக்கறது மூலம் மற்ற புல் வகை பார்த்தோம்னா கோ4, கோ5 கொழுந்து புல்லாக ஒரு அடி உயரமாக இருக்கிறப்ப அந்த புல்லை கூட வெட்டி சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து கோழிகளுக்கு உணவாக கொடுக்கலாம். ஹைட்ரோஃபோனிக்ஸ்னு சொல்லக்கூடிய மண் இல்லாத முறையில் தீவனத்தை வளர்த்து அதுவும் வந்து கோழிகளுக்கு வந்து உணவாக கொடுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம
இது சிறுதானியங்கள், தானியத்தில் கம்பு, சோளம், மக்காசோளம், அரிசி, இதில் வந்து பச்சை பயிறு, பாசி பயிர்களை அந்த இதில் தோலோட மட்டும் இருக்கும், உள்ளார தானியத்தோட இது கிரெயின்ஸ் கம்மியாக இருக்கும். அது மாதிரி தானிய பொக்குகளை எல்லாம் வந்து கோழிக்கு உணவாக பயன்படுத்திக்கலாம். காஞ்சி போன இலைகள், இப்போ தாவர இலைகள் எல்லாம் வந்து நல்லா காய வச்சு பவுடராக்கி தீவனத்தோடையும் கலந்து கொடுக்கலாம். தீவன செலவு வந்து நாம் குறைச்சிக்கலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் ராமசாமி அவர்களை 09080537265 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.